வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பாக உங்களுக்குள் அல்லது உங்கள் மேல் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். பொதுவாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை ஏற்று அவருடைய அன்பை ருசி பார்த்ததுக்கு பிற்பாடு அவரோடு கூட நடக்க விரும்புகிற அனுபவத்தை அநேகர் ஆரம்ப நாட்களிலே விரும்புவார்கள். ஆனால் நாட்கள் ஓட ஓட அல்லது தங்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு சில மாற்றங்களை உண்டாக்கும் பொழுது இந்த ஆவியிலே நடத்தப்படுகிறார், அதாவது ஆவியானவர் தங்கி இருந்து அவர் செய்ய விரும்புகிற கிரியைகளிலே நாம் நடக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் நம்மை அப்படியே பின்னாக்க தள்ளி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களுக்குள் என்றைக்கு அவர்களை தொட்டு நான் அபிஷேகித்தேனோ, என்றைக்கு நான் அவர்களை ரட்சித்து என்னுடைய பிள்ளைகளை மாற்றி வைத்துக் கொண்டேனோ, அன்றிலிருந்து அவர்களுக்குள்ளாகவே நான் தங்கி செயலாற்ற விரும்புகிறேன் என்று ஆவியானவர் உரைக்கிறார். பொதுவாகவே இன்றைக்கு விசுவாசிகளுடைய வளர்ச்சி என்பது எதிலே நாம் காண முடியும் என்று சொன்னால், அவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திலே அவர்கள் இருக்கிறார்களா, செயல்படுகிறார்களா என்பதை குறித்து தான் நாம் அவர்களுடைய வளர்ச்சியை, விசுவாசிகளுடைய வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். கொஞ்ச நாளாவே நான் ஒரு சில விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் உற்று பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் நான் ஆவியிலே உணர்ந்தேன். ஆரம்ப நாட்களிலே ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஆவியிலே உற்சாகம் அடைந்து ரட்சணித்தின் சந்தோஷத்தினாலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆவியானவருடைய அன்பினாலே அவர்கள் பொங்கி பெருகி ஆண்டவரோடு கூட பேசுவதும் செபிப்பதும் வேதத்தை அதிகமாய் தியானம் செய்து ஆவியானவருடைய விருப்பத்தின்படியே வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். நடக்கும் பொழுது ஸ்தோத்திர பலிகளோடு கூட நடப்பார்கள். நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவங்க சொல்றேன். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஜெப நேரங்களிலே, பாடல் நேரங்களிலே, அபிஷேக நேரங்களிலே, அல்லது தாங்கள் செய்து கொண்டிருக்கிற சாதாரண ஒரு கிரியைகளில கூட ஆவியானவரோடு கூட டங்ஸ்ல அந்நிய பாஷைகளிலே, பற்பல பாஷைகளிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் மீது ஒரு மேகம் அவர்களை உராசி கொண்டிருப்பதும், அவரை தழுவி கொண்டிருப்ப ஒரு சில அனுபவங்களை அவர்கள் நன்றாய் அறிந்து உணர்ந்து அதிலே கூட தங்களை ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் உள்ள போய் ஆவிக்குரிய அனுபவத்துல சில விசுவாசிகளை பார்ப்போம் என்று சொன்னால், நான் சொன்ன சில அனுபவங்களை சில இழந்து, இல்லைன்னா சொல்ல போனா அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் அப்படியே மண்ணு போட்டு மூண மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு, இல்லைன்னா அதை அமைக்க வச்சதுனால, அந்த அபிஷேகத்தை மட்டுப்படுத்தினதுனால ஆவியானவருடைய அந்த திவ்ய அசைவாடுதலுக்குள் நமக்குள் தங்கி இருக்கிற அந்த ஆவியானவரை அசைவாட விடாதபடிக்கு நம்ம மட்டுப்படுத்தினதுனாலே அவர்களுக்குள் தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான 3 நிலைகளை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார், தெளிவாய் சொன்னார். உங்களுக்கு மாத்திரமல்ல, செய்தியை பதிவு செய்து அதை நாங்கள் வெளியிடும் பொழுது மனைவருக்கு போய் சேரப்போகிறது. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு 3 முக்கியமான காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்க்க போகிறீர்கள். நான் உண்மையாகவே ஆவியானவருக்குள் நான் வேறு ஒன்றி நிலைத்தோங்கி நான் வளர்ந்து கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேனா? எனக்குள் இருந்து ஆவிக்குரிய அனுபவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆவியிலே நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா? என்னிலிருந்து வேதம் வெளிப்படுகிறதா? என்னிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதா? என்னிலிருந்து தேவனுடைய திட்டங்களும் தரிசனங்களும் சகலமும் தேவன் என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிறாரா என்று பார்க்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியானவரை ஒதுக்கி அவரை துக்கத்தோடு கூட வைத்திருக்கிறதை அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க, ஆவியானவர் நம்மை போல ஒரு சுவாபமும் கிடையாது. அவர் பிதாவின் ஆவியானவர். அவர் பிதாவிலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்று நம்முடைய அதை இயேசு வெளிப்படுத்துகிறார். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாருங்க. ஒரு ஊழியர் சொன்னார்,
ஒரு நாள் நான் மவுண்ட் ரோட் பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது நான் அவர் என்னை சந்திக்க முடிக்க வந்திருந்தா நான் பேசிட்டு அவருக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது, தம்பி நான் கொஞ்சம் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தள்ளி போனேன். சரி போயிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஓரமாக இருந்தேன். போனவரு வேகமாக ஓடி வந்துட்டேன். நல்ல கவனிங்க, எப்படிலாம் அவங்க வளர்ந்துருக்குறாங்க பாருங்க. போனவர் வேகமாக வந்துட்டேன். நான் சொன்னேன், என்ன போனவனே வந்துட்டீங்க? ஐயோ ஸ்மெல்லா இருக்கு தம்பி. என்ன அப்படிங்களா, வேற எங்கேயும் இல்லையா அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வார்த்தை. அவர் சொன்னார், பரவாயில்ல நான் வீட்டுக்கே போயிடுறேயா. என்ன யா இதெல்லாம் பண்ணாதீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி போங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நான் எதை சுவாசிக்கிறேனோ, நான் எதை பார்க்கிறேனோ, நான் எதை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, எனக்குள் இருக்கிறவரும் அதை ஆமோதிக்கிறார். இந்த நாட்டத்துல நான் போய் நிற்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை ஒரு விதமாய் ஒரு துக்கத்தோடு கூட, அல்லது அது ஒரு விதமாய் ஒரு கஷ்டப்படுகிறதால் நான் உணர்ந்த நம்பி எனக்கு வேணாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் இப்ப சிரிச்சேன். நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இதெல்லாமா ஒரு விஷயம் வந்தா போக வேண்டியதானே நான் நினைச்சேன். ஆனால் ஆவியில வளரதான் தெரிகிறது அவர் சகல காரியத்திலும் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்ல. ஒரு சாதாரண நாற்றத்தை நம்மால் பொறுக்க முடியலன்னா, நம்மை படித்த தேவன் அதை காட்டிலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராகவே அவர் இருக்க விரும்புவார். இன்னொரு ஊழியர் சொல்லுகிறேன், வல்லமையான ஊழியக்காரர். அவர் சபையில எழுந்து நின்னார்னா அற்புத அடையாளங்கள் நடக்கும். பின்னாடி இருக்கிற பிசாசுகள் அலறிடித்து முன்னாடி வரும். அற்புதமாய் அநேக கேன்சர் கட்டிகள் உடையும். அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வருவாங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கும், எல்லாமே செய்யும். நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், இவருக்கு மட்டும் இப்படி இந்த சபையில மட்டும் இப்படி அற்புத அடையாளம் நடக்குது. அந்த சபையில இருந்த ஒரு சகோதரி இந்த இடத்துல பர்சனலா சொன்னாங்க, எங்க ஐயா சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க, தனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காத்துப்பாரு. எப்படி தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். சாதாரணமா எங்க ஐயா ஒரு பஸ்ல கூட ஏறி போக மாட்டாரு. நான் சொன்ன பஸ்ல ஏறி போறதுன்னா இது கதை கிடையாது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நான் ஒரு பேருந்தை ஏறி நான் போகும் பொழுது எவனோ ஒருவன் அசுத்தத்தோடு தீட்டோடு கூட ஒருவன் இருப்பானால் அவன் என்னை அணுகுவோ அல்லது என்கிட்ட பேசும் பொழுதோ அவன் என்னை தொடும் பொழுதோ எனக்குள் இருக்கிற அபிஷேகமானது அசுத்திப்பட ஆரம்பிக்கிறது. எனக்குள் இருக்கிற அபிஷேகமானது தீட்டுப்பட பட்டு விடுமோ என்ற பயத்தோடு கூட அவர் பேருந்திலே பயணம் செய்ய மாட்டார். எப்படி போவாரு கேட்டேன். பயங்கர கஷ்டப்படுற மனுஷன். அப்போ அந்த நேரத்தில் சொல்றது, எவ்வளவு பணம் செலவானாலும் ஆட்டோல தான் ஏறி தனியா ஒரு ஆளா போயிட்டு ஊழித்த முடிச்சு தனியா ஒரு ஆளா வருவாங்க. அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் விளங்கல, உண்மையிலே விளங்கல. ரொம்ப ஓவரா பண்றாங்கடா பெந்தகோஸ்தேக்காரங்க தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எங்களை ஆண்டவர் அந்த வழியில நடத்தும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்தின் பொக்கிஷம் மிகப்பெரிய விலையேற பெற்றதாக இருக்கிறதாக என் ஆவியிலே உணர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஒரு சின்ன துணிக்கு தான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்சிட்டிவான ஆவியானவர். நம்ம ஏதாகிலும் பதறி பேசுகிறோம் அல்லது பார்த்து விடுகிறோம், ஏதோ ஒன்று செய்து விடுகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னாடி ஒரு விதமான நடுக்கத்தோடு கூட நமக்குள்ள இருந்த ஒரு படுகிற ஒரு சில துக்கங்கள் ஆவியில இருக்கிறவர்களுக்கு தான் அது உணர முடியும். மரக்கட்ட மாதிரி இருந்தாலும் ஒண்ணும் உணர முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் தள்ளிதான் இருந்து கொண்டிருக்கிறார். தெளிவா பேதுரு எழுதுகிறார், என் அன்பு கிறிஸ்தவ மக்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மகிமை அடைகிறார். நீங்கள் நிந்திக்கப்படுகும் பொழுது அவர் மகிமை பெறுகிறார். ஏன்னா உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு 3 முக்கியமான அனுபவத்தோடவே நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். நல்லா கவனிங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை நொட்டி பொழுதில் நிறைவேறும். அதாவது ரகசிய வருகை என்று ஒரு அர்த்தம் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாட்கள், சபை மனவாட்டியை அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு நாட்கள். அந்த நாட்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று யாருக்கும் தெரியாது. நல்லா கவனிங்க, நம்மளாம் உட்காந்துருக்கிறோம், செல்போன் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். சில பேர் சினிமாவுக்கும் போறாங்க, சில பேர் டிவி பார்க்குறாங்க. எப்படியோ தங்களுடைய நேரத்தை நீங்க கழிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் நண்பர்களோட உட்காந்து எந்த கதையை பேசிக்கிட்டு நேரத்தை போய்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
நாம் அறியாத நேரத்தில் மனுஷகுமாரனுடைய வருகை ஒரு இமைப்பொழுது நிறைவேறிடும். அல்லேலூயா. அதுக்குதான் பவுல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவரும் சொன்ன வார்த்தை, எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஆவியில விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம ஜெபம் பண்ணு, தூங்காம அப்படி கிடையாது. ஆவியில விழிப்புணர்வு இருக்கணும், ஆவியிலே ஒரு உணர்வு இருக்கணும். தேவனுடைய நடத்துதல்களை ஆவியிலே உணர்ந்தவர்களால் நாம் ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் அல்லது உங்களுக்குள் தங்கி இருக்கும் பொழுது 3 உன்னதமான நிலைகளிலே உங்களை கொஞ்சம் கொஞ்சமே வளர்த்து வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். இந்த 3 முக்கியமான காரியத்தை நான் வேகமா சொல்லிட்டு நேரத்துக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நல்லா கவனிச்சிங்க, உங்களை பரிசோதிக்கிற ஒரு வார்த்தை. நீங்க எப்படி ஆவியில இருக்கிறீங்கன்றது நீங்க தான் இப்ப அனலைஸ் பண்ணிக்க போறீங்க. அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் உரியது. சரியா? முதல் காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து தான் நேற்று தினத்திலே என்னோடு கொஞ்சம் ஆழமாய் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டார். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் நினைப்பதெல்லாம், நம்மளுடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அதெல்லாம் வாய்க்க செய்வார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் தெளிவா எழுதுகிறான், ஆண்டவரே என்னை சோதித்து என்னை ஆராய்ந்து அறியும், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு அந்த வெளிச்சத்தை தாரும். நான் உமக்கு முன்பதாக சரியாய் வாழ்கிறேனா, நான் உமக்கு பிரியமானதை பேசுகிறேனா என்பதை குறித்து என்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து எனக்கு உணர்த்து முடிக்க முடிய ஆவியிலே என்னை நடத்துகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு மனசாட்சியே செத்தவர்களாய் வாழ்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனையை பார்க்கிறேன். குடும்பத்துக்குள்ளேயே தாறுமாறாய் பேசுகிற வார்த்தைகள். நம்ம குடும்பத்துல யாராவது நல்லா இருந்தாங்கன்னா அவனை பார்த்து சந்தோஷப்பட முடியாமல் ஒரு விதமான ஆதங்கப்பட்டு நம்மளுடைய வயிற்றுச்சல் எல்லாம் அவன் மேல பேசி அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய செழிப்பை அல்லது அவனுடைய உயர்வுகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருதயத்தில் அவர்களை பகைத்து கொண்டே இருப்போம். நல்லா கவனிச்சு, உனக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா சந்தோஷப்படுறீங்கன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியில் தங்கி ஆசையை வாடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர்கள் சாதாரண நிலையிலிருந்து கர்த்தரை விசுவாசத்தோடு கூட பற்றி கொண்டு நாளுக்கு நாள் தேவனுடைய ஆவியிலே, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே, தேவனுடைய வளர்ச்சியிலே உயர்த்தப்பட்டு அவர்கள் நிற்கும் பொழுது நாம் பார்த்து அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம இருதயத்திலே ஒருத்தர் பகைக்குது. நம்ம வீட்டுல சாம்பார் சாதம், ரசம் சாதம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல பிரியாணி போடானா அவனுக்கு மட்டும் ஏன் தான் அப்படின்னு நினைக்கிறோம். இருதயத்திலே ஒரு விதமா சாப்பாடு நமக்கு சோறு ஒழுங்கா போட மாட்டார் ஆண்டவர், அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி? அவங்க நல்ல தகுதியான ட்ரெஸ் போட்டாங்கன்னா நமக்கு ஒரு விதமான ஒரு மாதிரி இப்படி கண்ணு உறுத்தும். சில பேர் ஃபங்க்ஷன் போவேன், அன்னைக்குதான் எல்லாருடைய கண்ணை பார்த்துன்னு உட்காந்துருப்பேன். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறவங்கள ஒரு சில பார்ப்பாங்க. அதாவது கீழே ஆரம்பிச்சு அப்படியே சிவரெல்லாம் பார்த்து அப்படியே டாப் வரலாம் போயிட்டு அப்படியே திரும்பிடுவாங்க. கேட்டா நான் பார்க்கலையே, நான் யதார்த்தமா இருக்கிறேன் சிஸ்டர். சில பேர் ஆண்களுக்கு அந்த குணம் கிடையாது. சில பேருக்கு எப்படி இருந்தாங்கன்னா நாங்க இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி போனுவீங்களேன். சில பேருடைய நம்மளுடைய இருதயம் மற்றவரை பார்க்கும் பொழுது ஒரு விதமான வேதனையை உண்டா. இவங்களுக்கு மட்டும் சரியா இருக்கிறாங்களோ, நமக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம். நல்லா கவனிங்க, நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகிமையா இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம்.
நீங்க பாடுபடுறதுனால உங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னா அர்த்தம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆவியில நல்லா புரியுங்க. நம்ம கஷ்டப்படுறோம், இன்றைக்கு பணத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறோம், இன்னைக்கு பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறோம், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டப்படுறோம், படிக்க வைக்கிறது கஷ்டப்படுறோம், மற்ற காரியத்துக்கு கஷ்டப்படுறோம், ஒரு லோன் கட்ட முடியாம கஷ்டப்படுறோம், ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியாம கஷ்டப்படுறோம், வீட்டுல ஒரு சோசமா வாங்க முடியாம கஷ்டப்படுறோம். எந்த கஷ்டப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள் ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது, இந்த பாடுகளையும் கண்ணீரிலும் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது உங்களை குறித்து அவர் மகிமையோடு தான் உங்களை நடத்தி கொண்டிருப்பார். ஒரு சிலருக்கு தான் ஒரு சில கிருபை கொடுத்துட்டு உடனே தூக்கி அவர் போயிட்டே இருப்பார். ஆனா ஒரு சிலரை ஆண்டவர் படிப்படியாய் பொறுமையாய் பார்ப்பார். என் ஊழியர் அதிகமா சொல்லுவார் என்னை பார்த்து, தம்பி கர்த்தர் எடுத்த உடனே நம்மளை ஆசீர்வதிச்சு தூக்கி வச்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காத, அவர் படிப்படியாய் நம்மை உயர்த்தி கொண்டே வர மாட்டார். படிப்படியாய் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் அது முழுமை பெறும். துரிதமாய் கிடைக்கிற எந்த ஆசீர்வாதமும் ஒரு நாள் சடுதி போகும்போது நம்ம ஆவி முறிந்து போகும். அதுவே படிப்படியே நீங்க வளர்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் நிச்சயமா நித்திய கானானை பார்க்க போகிறோம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு ஓடும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை மகிழ்ச்சியாய் மகிமைப்படுத்தி நம்மை நடத்துவார். கிறிஸ்தவ வேதனை உண்டாக்குற வழி பல பேரை பார்க்கிறேன். அரசாங்கத்துல வேலை செய்கிற கிறிஸ்தவர்கள் கையை நீட்டி துணிகரமாய் லஞ்சங்களை வாங்கி கொண்டு தங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு ஆண்டவருக்கு ஒரு ஈடு கட்டுறதுக்கு ஒரு சிறப்பு காணிக்கையோ அல்லது தசம பாகமோ ஏதோ ஒன்று கொடுத்து ஆண்டவரை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், மீதியெல்லாம் நம்மளுடைய வருமானத்துக்கு வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் வாங்குவீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமாய் வேதனை உண்டாக்குற வழி. கிறிஸ்தவர்கள் கடன் கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்ற வார்த்தையை, நான் தப்பா பேசல, கரெக்டா பேசுறேன். கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியாய் கடனை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கைமாறா கொடுத்து கைமாறா வாங்கிக்க. ஆனா வட்டிக்கு கொடுத்தினா தேவனை வேதனைப்படுத்துகிற வழி உங்ககிட்ட இருக்கு. வட்டிக்கு விடுறவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அவனுக்கு ஆவி கிடையாது, அவன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் பண விஷயத்துல சுத்தமா இருங்க. நீங்க கொடுக்குறீங்களா, அவங்க கஷ்டப்படுறாங்க கொடுத்துருங்க. அவங்க கொடுக்கும் பொழுது முயற்சி பண்ணுங்க, ஆண்டவரே அந்த பணத்தை எப்படியாவது வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, வாங்கிடுங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்துட்டு காயப்படுத்தாதீங்க. வாயத்தை இருந்தா போய் புருஷனுக்கு மனைவியும், மனைவிக்கு புருஷனும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் போய் வேதனை உண்டாக்குறீங்க. நீங்கள் ஆவியிலே நடத்தப்படுங்கள் என்று சொன்னால் வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசோதிப்பீர்கள். நேற்றைக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு, நேற்றைக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, நேற்றைக்கு ஒரு தவறான வழி செஞ்சுட்டாண்டவரே என்னை தயவு செய்து மன்னியும் என்று நாம் உணர்ந்து உடனே அறிக்கை செய்யும் பொழுது நம் வழி செவ்வைப்படுகிறது. அதுவே வேதனை உண்டாக்குற வழியை நாம் அறிந்திருந்தும் கூட அதை கண்டுகாத மாதிரி ஆண்டவரே நீ நல்லவர் அல்லவோ, நீர் இரக்கம் உள்ளவர் அல்லவோ, எங்களை இந்த நாளை ஆசீர்வதி அப்படி சொல்லிட்டு போறீங்கன்னா அங்க நிக்கிற ஆவியானவர் துக்கத்தோடு தான் நிற்பார். நீ காம்ப்ரமைஸ் ஆகுகிற வரைக்கும் அவர் அங்கேதான் நின்றுப்பார், தள்ளிதான் நிற்பார். ஆனா நீங்க நடிக்கலாம். சில பேர் சொல்றேன், எல்லாரையும் கிடையாது. சில பேர் அப்படியே ஆவியானவர் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி பாச இதுல ஏதாவது ஒன்று பண்ணில அக்கம் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு 4 வார்த்தையை பேசியப்பா பாப்பா பாப்பான்னா ஓகே உங்க ஆவியில் இருக்கிறாங்க நம்ம நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் எப்பொழுதும் தேவனை வேதனைப்படுத்தவே மாட்டார்கள். சொல்லல, செயல்ல, பார்வையில, எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாகவே தங்கள் வழிகளை சீரமைத்துக் கொள்வார்கள். தாவீது தெளிவா எழுதுகிறான், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருந்தா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஏன்னா உங்க ஆவிக்கு மறைவா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த சங்கீதத்தை வாசிக்கலாமே, 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? நான் வானத்துக்கே ஏறி போனாலும் அங்கதான் இருக்கிறீங்க, போட்டாலும். கடைசி வசனம் 9ஆம் வசனம்,
நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையான இடத்துல போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை நீ நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எப்பா வேதனையை ஆண்டவருக்கு உண்டாக்கிட்டு சபைக்கு மட்டும் வந்துட்டு போறதுனால நீ சரியான ஆவிக்குரியவன் அல்லது தேவனுடைய கிறிஸ்தவன் என்று நம்பாத. உன் வழி தேவனுக்கு முன்னாடி சரியா இருக்குதான்னு ஒவ்வொரு நிமிடமும் நீ சோதித்து பார்க்க வேண்டிய கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் இருக்கிறோம். இன்றைக்கு எதை பண்ணாலும் கிருபை மன்னிச்சிருது, எதை பண்ணாலும் அந்த கிருபை தயவு நம்ம நடத்துறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு புரட்டு பேசுகிற அநேக கள்ளோபதேசிகள் எழுதி விட்டார்கள். உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. நாங்களோ அல்லது மற்றவர்களோ பிரசங்கிக்கிறவர்களோ கிடையாது. நீங்க செய்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே. ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழியே எங்களிலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர்களுக்குள்ளதான் ஆவியானவர் அசைவாடுவார். அவர்களை தான் வருகைக்கு ஆயுதப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்ல நான் சபைக்கு வந்தனே, இத்தனை வருஷம் சபை விசுவாசியாச்சு, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குது, நானும் ஒரு காலத்துல அபிஷேகம் பெற்றனே, சபைக்கு கொடுத்தனே, அதனால எங்க ஐயா வந்து ஜோம் பண்ணாருன்னா, நான் கண்ணை மூடி நான் ஜோம் பண்ணாருன்னா நான் நிச்சயமா பரவது போயிடுவேனா? உன் ஆத்மா சரியா இருந்தா மட்டும்தான் ஆத்மா போகும், இல்லைன்னா பாடிக்கு தான் நாங்க ஜோம் பண்ணோம். புரியுதா? நிறைய பேருக்கு தெரியல. பாடிக்கு ஜோம் பண்றது என்ன ஆக போகுது? கண்ணை முன்ன உடனே நீ எங்க இருக்க போறன்றது அப்பதான் உனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தேவனோடு கூட நெருங்கி 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 சேர சேர அவர் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நல்லா கவனிங்க, ஆவியானவருடைய சில அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆவியிலே நடத்தப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்கே போகணும் என்பதை குறித்து கூட அவர்தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில இடங்களுக்கு போவதற்கு அவரே ஒரு தடையாக இருப்பார். நோ, போகாதே, அது எனக்கு பிரியமான இடம் அல்ல. நீ சேருகிற உன்னுடைய சிநேகிதர்களும் உன்னுடைய சிநேகிதிகளும் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், நீ அறிய மாட்டாய். அவர்களை குறித்தும் உங்களோடு கூட பேசுகிற ஒரே ஆவியானவர் அவர் மட்டுமே. பேசிக்கிட்டே பாருங்க. நம்ம அவரு கூட நெருங்க தான் சத்தம் கூட தெளிவா இருக்கும். இல்லைன்னா ஏலிக்கு ஏற்பட்ட நிலைமை தான். கண்ணு குருடாயி பாதி பல்பு அமிஞ்சி எழுந்துக்கிறதுக்கு யாராவது நாதி இல்லாண்டவரேன்ற மாதிரி உக்காண்டிருக்கும். ஆவியில ஸ்பிரிட்ல நம்ம தேவனுடைய வெளிச்சத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு நேராய் தூய்மையா இருக்கும் என்று சொன்னால், பொய் இல்லாம, கபடு இல்லாம, புரட்டு இல்லாம, வஞ்சனை இல்லாம, வன்கண் இல்லாம, யாருக்கு விரோதமாய் நம்ம எதிராக இல்லாம. இன்னொன்னு தெளிவா சொல்றேன், கிறிஸ்தவர்கள் நீதியை குறித்து அதிகமாய் பேசுங்கள். நீதியிலே வைராகியத்தோடு கூட பேசுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் நீதியை பேசுறன்னு சொல்லிட்டு உன்னுடைய சுயநீதியை பேசாமல் இருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுயநீதி உடையவர்களாய் பேசுகிறார்கள். நான் கரெக்டாதாங்க இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் நம்மளுடைய குறையை சிஸ்டர் நீங்க அப்படி பண்ணிக்கலாமே, பிரதர் நீங்க அதை மாத்திருக்கலாமே சொன்னா, எங்களுக்கு தெரியும் நான் கரெக்டா தானே இருக்கிறோம். கிடையாது. இந்த உலகம் தான் நம்மை பல நேரத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறது. இன்னும் தெளிவா சொல்றேன், நமக்கு தெரியாத சில வழிகளை, நம்ம செய்கிற சில தவறுகளை, நமக்கு அறியாத சில தவறுகளை, நம்மளுடைய குறைவுகளை, குற்றங்களை இந்த உலகம் தான் கண்ணாடி போல வந்து நின்று நமக்கு சுட்டி காட்டுது. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே. உலகத்தை சொல்றதெல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் கிடையாது, நான் கரெக்டா தான் இருக்கும். கிடையாது. நீங்கள் எங்கேயோ கொஞ்சம் பிசறீங்க அப்படின்னா, ஏதோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விதமான சேஞ்சஸ் ஒருத்தர் சொல்றாங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏன்க்கா அங்க வந்துட்டு அந்த வார்த்தை பேசுங்க, நீ அப்படி பேசிருக்க கூடாதுக்கா, ஏன் அந்த இடத்துல கோவப்பட்ட, கொஞ்சம் தாழ்மையா இருந்தா அவங்களே நல்லதா முடிச்சிருப்பாங்களே, உங்களுக்கு தெரியாது வாய மூடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுயநீதியில வாழ்றோம்னு அர்த்தம். அதுவே அவங்க சொல்ற வார்த்தையை கொஞ்சம் காது கொடுத்து, ஆமாக்கா கொஞ்சம் கோவம் வந்து பேசிட்டேன், கர்த்தர் இறக்கம் பாராட்டணும். ஆமாண்ணே அங்க கொஞ்சம் கோவப்பட்டிருக்க கூடாது, கர்த்தர் இறக்கம் பாராட்டணும். இப்படி பேசி பாருங்க,
உங்களை குற்றம் சாட்டுகள் கூட உங்கள் வழியாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதனை உண்டாக்குற வழியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனா பாஸ்டர் பாட்டு பாடுவாரு, மியூசிக் வாசிப்பாங்க, 4 பாட்டு நல்ல வசனங்களை பேசின உடனே நம்ம கப்ப டெஸ்ட் வந்துடலாம். ஆவியானவர் உங்களை பரலோகத்துக்கு ப்ரிப்பேர் பண்றவரே கதாநாயகன் அவர் தான். கையை தட்டி அல்லேலூயா. நிமிஷம் தோறும் நீங்கள் எப்படி பேசணும், எதை பார்க்கணும், எங்க வாழணும், எதை செய்யணும், தேவனுடைய சித்தம் எது, குமாரனுடைய உபதேசம் எது, எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள இருந்து போதிக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். பல சபைக்கு போவேன், ஆவியானவர் நான் நல்ல ஜோம் பண்ணிட்டு ஆவியில் நிரம்பிட்டு தான் ஊழியம் பண்றது. சில சபைக்கு போனா உள்ள போற வரைக்கும் அந்த பிரசனத்துல இருப்போம். நல்லா கவனிங்க, எங்க அனுபவத்தை சொல்றேன், என் அனுபவத்தை சொல்றேன். நல்ல பிரசனத்தோடு போவேன், நல்ல ஜோம் பண்ணிட்டு அந்நிய பாஷை நல்ல ஆவியில பலப்பட்டு திடகாத்திரமா போவோம். அப்படி உள்ள போய் காலை வச்சுட்டு இப்படி உள்ள போன ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவரே இருக்க மாட்டார். போராடி பிரசங்கம் மட்டும் வந்துடுவேன். அடுத்த முறை கூப்பிட்டான போறது கொஞ்சம் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மக்களையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்க ஆள் இல்லை, அது மாதிரி சபைகள் சொல்றேன். இப்ப நீங்களா சத்தியத்தில் இருக்கிற ஆளு, ஓகே ரைட். ஆனா வெளிப்புறங்களிலே ஆவியானவரை வெளியே வைத்து விட்டு தான் வாழுகிறார்கள். ஆனால் இன்றையிலிருந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பதாக வேதனை உண்டாக்குற வழியோ அல்லது செயல்பாடுகளோ செய்யாதபடிக்கு நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வருகைக்கும் நமக்குள் தங்கியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்கும் ஒரு விதமான சம்பந்தம் உண்டாகும் பொழுது நம்மளுடைய வழிகளை அவர் சீர்தூக்கி காட்டுவார். பேசிக்கிட்டே இருப்பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க இந்த வேதனை உண்டாக்குற வழி ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு, அவரை வெட்கப்படுத்தாதபடிக்கு, அவமானப்படுத்தாதபடிக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்கும். ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், இது எத்தனை பேருக்கு அனுபவம் தெரியல. ஆவியானவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகணும். ஆத்துமா இன்னும் கொஞ்சம் அப்படியே தேவனோடு கூட நெருங்கி சேர சேர எல்லா கசடுகளும், அழுக்குகளும், அசுத்தங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களும் எல்லாமே நம்ம விட்டு போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தத்தை கேட்கவே முடியும். வேதம் வாசிக்கிட்டே இருப்போம், திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும். வாகனம் ஓடிட்டே இருப்போம், திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும். நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் சத்தத்தெல்லாம். ஆவியில ஆண்டு நடத்தும் பொழுதுலாம் வித்தியாசமா இருக்கும். நான் போய் எங்க ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், அண்ணே இவெல்லாம் கேட்கிறேண்ணே, வித்தியாசமா இருக்கண்ணே. அப்படியே போயிடு, அதான் கத்துருவ நடத்த ஆரம்பிச்சிருக்கிறான்னு அர்த்தம். போயிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எத்தனை பேருக்கு தேவனுடைய சத்தத்தை கொஞ்சமா நான் கேட்டிருக்கிறேன் பிரதர், கேட்கிறேன் பிரதர் சொல்றீங்க? கையை வைத்து காட்டு பார்ப்போம். வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பார்க்கிறேன். பிரைஸ் எல்லாம். அப்போ மீதி பேரு அந்த ஆவியினுடைய அனுபவத்திற்குள் வரும் பொழுது அவர் சத்தத்தை கேட்க இன்றிலிருந்து ஆண்டவர்களை நடத்துவாராங்க. ஆனா ஒண்ணு, வேதனை உண்டாக்குற வழி உங்க இருதயத்துல இருக்கவே கூடாது. ஃபாதர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் பாட்டு நிறைய கேட்பேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும், உன்னதர் பணி செய்ய வேண்டும், உயிரோடு இருக்கும் வரை. தேவனுடைய அனுபவங்கள் இருக்கிறவர்கள் பாடுவார்கள், அவரை பாடுவாங்க. நேத்து ஒரு பாட்டு கேட்டேன், மணமகனை வரவேற்கும் மதிவுடைய கன்னிகை போல், மணமகனை வரவேற்கும் மதிவுடைய கன்னிகை போல், விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானே. ஃபாதர் பண்ணாரு. ஐயோ எனக்கு அப்படியே இருந்ததை பொங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் மணவாளன் வரப்போறாரு, மணவாட்டியாக உண்ணியை எடுத்துட்டு போயிட்டு மேல தேவனுடைய விருப்பத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பெரிய கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துல ஆண்டவர் உங்களை எண்ணியும் தம்மோடு கூட நித்தியமாய் வைத்துக் கொள்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் உதவி செய்கிறது. விளக்க மட்டும் அணைச்சிடாங்க. வேதனை உண்டாக்குற வழி எடுத்து போட்டேன், விளக்கு ஏறி அப்படின்னு. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அனுபவம் நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த அனுபவம் அநேகருக்கு இருக்காது.
ஏன்னா இந்த முதல் காரியத்தை நம்ம நிறையவே ஸ்ட்ரக் ஆயிட்டோம். வாசிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுக்குள்ளான ஆவிக்குள்ளான தரிசனத்தை போதும். நான் பின்பு கண்ட தரிசனத்தை அவர் விளக்கி அந்த அதிகாரத்துக்குள்ள சொல்லுவார். இது 2வது அனுபவம். உங்களுக்குள் தேவனுடைய ஆவி, உங்களுக்குள் தேவனுடைய ஆவி தங்கியிருக்கிறார் என்பது 2வது அடையாளம். என்ன அடையாளம்னா, சொப்பனங்களை, தரிசனங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவனுடைய தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள் உங்கள் வழியாய் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தேவனை தரிசிக்கிற அந்த தரிசனங்களோ அல்லது தேவன் உங்களோடு கூட இன்டைரக்டா சில நேர்பட பேசுகிற சில வெளிப்பாடுகள் இருக்கிற தரிசன சொப்பனங்களை காண்கின்ற அனுபவம் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு இல்லை. சில பேருக்கு தான் சொல்றேன், எல்லாருக்கும் கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவியிலே ஆவியவரோடு கூட நீங்கள் வாழுகிற அல்லது நடக்கிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் அடிக்கடி சொப்பனங்களிலே இடைப்பட்டு கொண்டிருப்பார், தரிசனங்களிலே பேசிக் கொண்டிருப்பார். தரிசனம் என்பது ரொம்ப ரேர், ஆனா சொப்பனம் என்பது ரொம்ப இயல்பா ஆண்டவர் சில நேரத்தை பேசிக்கிட்டு இருப்பார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களோ அல்லது உங்கள் சம்பந்தப்பட்ட வெளிப்பாடுகளோ, எதிர்காலத்தை குறித்த காரியங்களோ, அல்லது உங்கள் குடும்பத்தை அல்லது உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் அல்லது நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள் அல்லது தேசம், உங்களுடைய தெரு, எதுவாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற பகுதியை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய போகிறாரோ சொப்பனத்தில் பேசுவார். உங்க சபையில என்ன நடக்க போகுது என்பதை குறித்து கூட ஆண்டவர் உங்களோடு தான் பேசுவார். இந்த அனுபவம்னா நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கிறோமோ அந்த அனுபவம், அந்த வளரதான் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்னை ஆவியில வளர்க்கும் பொழுது நிறைய ஜோமனை வைப்பாங்க, வேதம் வாசிக்க வைப்பாங்க, உபவாசிக்க வைப்பாங்க. அந்நாட்களில் சொல்றேன். அப்பவே எனக்கு இந்த வெளிப்பாடுகள், அந்த தேவ வெளிப்பாடுகளை பார்க்கிற கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சில வெளிப்பாடுகள் அப்பவே பார்ப்பேன். சபையில நடக்க போற பிரச்சனையை போய் என் பாசத்தை சொல்லுவேன். சொப்பனம் பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு சொல்லுவேன். எதையும் அப்படியே பார்ப்பேன். பரவாயில்ல, இவனுக்கு ஆண்டவர் கர்த்தர் இவனோடு கூட பேசிட்டு இருக்கிறார், வெளிப்பாடுகளை தெளிவா பேசுறாரு. ஏன் அப்படின்னா, எனக்கு என்ன வெளிப்பாடை காண்பித்தாரோ அதே வெளிப்பாடை எங்க ஊழியருக்கு மாடு முன்னதாகவே சொல்லியிருக்கார். அதுதான் ஆவியானவர். உங்கள் குடும்பங்களை குறித்து தெளிவாய் ஆண்டவர் பேசுவார். நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் கிடையவே கிடையாது. என் குடும்பம் எப்படி நடத்த வேண்டும், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், என் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், எங்க வீடு போகணும், எந்த இடத்துல பொண்ணை பார்க்கணும், எந்த இடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எந்த காரியத்தையும் ஆண்டவரை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆவியில நடக்கப்பட்டிருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருந்தால், சகல காரியத்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நல்லா கவனிங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவருக்கு இடம் நிறைய கொடுக்காதனால இந்த உலகத்தினுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அதிகமாய் சேர்த்து வைக்கிற அந்த காரியங்கள் இருதயத்தில் அதிகமாய் நம்மளுடைய சுய விருப்பங்களை, சுய தேவைகளை நம்ம அதிகமாய் வைத்ததுனால ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் தள்ளி நிற்குது. இப்போ சொல்றேன், நீங்க எந்த தீர்க்கதரிசியையும் போய் தலை கொடுக்க கூடாது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதை உங்கள் சொப்பனங்களிலே, தரிசனங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசி அதுக்கு வேணாம்னு நான் சொல்லல, தீர்க்கதரிசிகள் வேணும். ஆனா அந்த தீர்க்கதரிசியை தேடி குறி கேட்க போறோம் பாருங்க, அதை தான் நான் சொல்றேன் தப்பு. தேசத்திற்காய் நான் பிரமித்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நான் பிரமித்த ஒரு தீர்க்கதரிசி, ஐயாவுக்கும் தெரியும், டாக்டர் ஜான் ஜோசப். ப்ராஃபஸினா அப்படி இருக்கும், துல்லியமா இருக்கும். ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி வந்தாங்க. கல்யாணம் ஆகி பல வருஷம் குழந்தை இல்லை. அண்ணே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைண்ணே. அவர் ரொம்பலாம் பேச மாட்டார். அண்ணே ஷோ பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஷோ பண்ணும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறார்,
தேவன் மேகங்களுக்கு நடுவே வானங்களுக்கு மேலாக ஒரு குழந்தை ஒரு தட்டிலே பறக்கிறதை நான் பார்க்கிறேன் சொல்லி அமிஸ்டர். அதாவது என்னன்னா, ஒரு குழந்தை குதிரை போன்ட்டார். சரியா அண்ணன் சொல்லிட்டு ஒரு சில காலத்துல உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலி வருது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த ப்ராஃபஸி அனாயிண்டிங் இறங்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷாகா தூரிபி கலபா. தேங்க்யூ ஜீசஸ். ரீமாலா ஷல்பலஹா ரஹௌத் நீமி கல்பலா தரா கரம் ரஹு கல்பா ஹத்தரவே சந்தரதே. ஒரு மேகம் என்னை அப்படி அழுத்திட்டு இருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். ஓ தேங்க்யூ. சபைகளில் தீர்க்க தரிசன ஆவி இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். ரகு திருப்பி ரகு தனமகா அல் குரு பாபா ரகு தான் நான் சொன்னேன். ஆண்டவர் பேசும் பொழுதே அதை அனுபவிக்க ஆரம்பித்து விடும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்றிலிருந்து அநேகருடைய ஆவிக்குரிய சொப்பனங்கள் எதெல்லாம் அந்த ஊற்றுக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உற்றைக்கிறார். இன்றிலிருந்து தீர்க்கதரிசன ஆவி, இன்றிலிருந்து திருச்சபையில தீர்க்கதரிசன அலை புறப்படா புறப்படா புறப்படா. அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் சகோதரி வந்தாங்க. ஆபீஸ்ல ஸ்டாஃப் இருந்தாங்க. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தாங்க முடியல. கையில குழந்தையோடு கூட வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து சொன்னாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனை சந்திச்சேன். அண்ணன் போன்னு சொன்னாங்க, ஒரு குழந்தை தட்டில் மேகங்களுக்கு நடுவே பறக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அண்ணனை பார்த்துட்டு போனதுக்கு பிற்பாடு என்னை வெளிநாடுக்கு என்னுடைய கணவனை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு இட்டுன்னு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் நான் கருவுற்றேன். நான் கருவுற்று என்னுடைய தாயை பார்க்க நான் அங்கேயே இருந்து பல மாதங்கள் இருந்து டெலிவரிக்காக நான் வருகிற வழியிலே எனக்கு பிரசவமானது சம்பவித்தது. அண்ணன் சொன்ன ப்ராஃபஸிபடியே அந்த குழந்தை அந்த ஆகாயத்திலேயே அதாவது அந்த ஃப்ளைட்லேயே பறந்து வரும்போது குழந்தையாக பிறந்துட்டான். அல்லேலூயா. அதான் தீர்க்கதரிசனம். எப்படி தெரியுது? தேவனுடைய ஆவியிலே அதிகமாய் தரித்திருக்கிறவர்கள், தன்னுடைய ஆவியை தேவ ஆவியரோடு கூட பிணைத்து வாழ்கிறவர்கள் அந்த தெய்வீக வெளிப்பாடுகளை அக்யூரேட்டா துல்லியமா சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்வார் என்று சொன்னால் சொன்னதை செய்யும் அளவும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டதே நிற்கும். உங்களுக்குள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை குறித்து தெளிவாய் 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 பேசுவார். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவியை நீங்கள் அவரை கனப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் வெளிப்படாது. உங்க பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை ஆண்டவர் தெளிவாய் உங்க கிட்டதான் முதல்ல பேசுவார். இதுக்கு நீங்க ஊழியக்காரலாம் போய் தேடிங்கன்னா, ஐயோ ஆண்டவரே என் பிள்ளைங்க பத்தி சொல்லுங்களேன், என் மகளை பத்தி சொல்லுங்களேன், இது நடக்குமா அதை நடக்குமா. முதல்ல நீ ஆவியில ஒழுங்கா வளரு. நீ ஆவியில ஒழுங்கா ஸ்திரப்படு. வசனத்துல ஆவியில நிரம்பி செபிக்கிற அனுபவத்துல, துதி பாடல்களில, அந்நிய பாஷை பேசுகிறதுல உன்னை நீ அதிகமாய் ப்ரிப்பேர் செய்து கொண்டே இரு. சொப்பனங்களும் தரிசனங்களும் தெளிவாய் உன்னிலிருந்து வெளிப்படும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் தானியேல். வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 11 வாசிங்க முதல்ல. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த இடத்துல உங்களை பொருத்திக் கொள்ளுங்க. வாசிங்க. அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும். 14ஆம் வசனம்.
உனக்குள்ள தேவனுடைய ஆவி உண்டென்றும். ஹலோ, வெளிச்சம் எது தெரியுமா? உங்களுக்குள் வெளிச்சமும் புத்தியும் உள்ள தேவனுடைய ஆவினா எது தெரியுமா? வெளிச்சம் என்பது உங்க கையில இருக்கிற வேதம் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீ படிக்க 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 உன்னிலிருந்து ஒரு வெளிச்சம் எழும்ப ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் உன்னுடைய குடும்பத்திலே நடக்க போகிற, உன் தேசத்திலே நடக்க போகிற, உங்க திருச்சபையில நடக்க போகிற, அல்லது உங்களை சுற்றி நடக்க போகிற சகல காரியத்தை வெளிப்படுத்தும். ஒண்ணு இருட்டா இருக்காது. இருட்டு அறையில நீ உட்கார்ந்து இருந்தாலும் தேவனுக்கு வெளிச்சமாய் இருப்பான். வசனம் கூட இருக்கணும். வெளிச்சம் என்பது வசனம், புத்தி என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்கிறதுல வருகிற ஞானம். ஆவியானவர் நமக்குள் தங்கியிருக்கிற அந்த ஞானம், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறாரே, அந்த புத்தி வேத வசனத்துல தான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் தானியேலோட காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்தது என்று சொன்னால், அவன் வெளிச்சத்துல அவன் தன்னை காத்து கொண்டான். பரிசுத்த ஆவிக்கு தன்னை காத்து கொண்டான். பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குதான்பா. என் அப்பா காலத்துல நீ தான் தீர்க்கதரிசனம் உரைச்சியாமே, நடக்க போறத நீ தான் பேசினியாமே, இப்ப எனக்கு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சந்ததி சந்ததியார் அவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நேர ராஜாக்கள் காத்திருந்தார்கள். உன் குடும்பத்துல, உங்க உறவுகளில், உங்க சொந்தங்களில் உங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடுகாய் உங்களுடைய குடும்பங்கள் காத்திருக்க வேண்டும். நீ பேசுகிற ஒரு வெளிச்சமும் ஒரு வெளிப்பாடும் ஒரு தரிசனமும் உன் வாயிலிருந்து ஆவியானவரால் உரைக்கப்பட வேண்டும். என்ன நிலையில நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம்? எனக்கும் வெளிச்சம் கிடையாது. அதாவது ஐ மீன் வாழ்க்கையை சொல்றேன். யாவிக்குரிய வாழ்க்கையிலேயே வெளிச்சம் கிடையாது. எனக்கே தரிசனம் கிடையாது, சொப்பனம் கிடையாது. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியுன்ற மாதிரி அநேகர் வாழ்றாங்க. நீங்க அதுக்காக அழைக்கப்படல. பக்கத்துல கேப்பிச்சு சொல்லுங்க இந்த வார்த்தையை. நீங்க அதற்காக அழைக்கப்படல. அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும், அநேகருக்கு வெளிச்சமாகவும், அநேகருக்கு புத்தியாக, அநேகருக்கு தரிசனம் காண்கின்ற தீர்க்கதரிசியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை விசேஷத்தோட மாற்றுகிறார். விசேஷித்த தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது மனுஷகுமாரனுடைய வருகையை கூட உங்களால கணிக்க முடியும். மைல்டா சொல்றது, ஓரளவுக்கு கணிக்க முடியும். எனக்கு அந்த ஸ்பிரிட்ல நான் ஆவியில வளர்ந்துதான் சொல்றேன். பல சொப்பனங்களை ஆண்டவர் தரிசனங்களை கத்த காட்டுவார். சில நேரத்தில் சில தரிசனங்களை கண்களுக்கு முன்பதாக தெளிவாய் வரும். அந்த தரிசனத்திலே நடக்க போகிற சில அழிவுகளை ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் வரப்போகிற சில காரியத்தை அழகாய் வெளிப்படுத்துவார். எதுக்கு தெரியுமா? நான் பிரபகண்டா பண்ணி நான் தீர்க்கதரிசி, என்கிட்ட ஆண்டவர் பேசுறார், அதுக்கு கிடையாது. நான் எதை ஆண்டவர் எனக்கு தெளிவாய் தரிசனமாய் காண்பிக்கிறாரோ அதை நான் அதிகமாய் ஊக்கத்தோடு கூட ஆண்டவர் சித்தத்தோடு கூட செபிப்பதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு பிரபகண்டா பண்றாங்க, தீர்க்க தரிசனம் விற்கிறாங்க. ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒருத்தர் பேசின செய்தியை ஒருத்தர் கொடுத்து அந்தமா அப்படியே புழுகுமே நெளிஞ்சு கிழிஞ்சு உழுது. விற்கக்கூடாது, சத்தியத்தை வாங்கு, விற்கக்கூடாது. இன்னைக்கு விற்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு 10,000 20,000 50,000 கேட்டுட்டு உட்காந்துக்கிற கூட்டமும் இன்னைக்கு இருக்கு. ஆண்டவருடைய விசேஷத்தாவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அவ்வளோலாம் செலவு பண்ண வேணாம். அந்த பணத்தை சபையில போட்டுட்டு நீ ஆண்டவரோடு கூட வாழு. ஆண்டவர் சொப்பனங்களிலே, தரிசனங்களிலே, தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துங்க. ஏனென்றால் நீங்க விசேஷித்த பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீங்க. அவர் உங்க மேல இருந்து அசைவாடிக்கிட்டே இருப்பாருங்க. அவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு அனுபவங்கள் சொன்னால் அது எல்லை புரியாத அளவுக்கு அது பெரிய அனந்த ஞானம். அனந்த ஞானம்ன்றது ஒரு வார்த்தை, அது நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிடுறேன். ஞானம் வேற, அனந்த ஞானம் வேற. ஞானம் என்பது நாம் தெரிந்து கொள்வது, நாம் படித்ததோ அல்லது கேட்டதோ தெரிந்து கொள்வது ஞானம், இல்லை அனுபவம் கூட சொல்லலாம். அனந்த ஞானம் ஒன்று இருக்குது பாருங்க. லிசன், அனந்த ஞானம் ஒன்று இருக்குது பாருங்க. அது என்ன தெரியுமா? நீங்க தேவ சமூகத்தை காத்திருக்கும் பொழுது
ஒரு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகத்திலே, அந்நிய பாஷையிலே, ஒரு ஜெபத்திலே நீங்கள் அப்படியே ஒரு ஜெப சமூகத்தில் அப்படியே இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, ஆனந்த ஞானம்னா என்னன்னு சொல்றேன். அப்படியே இருக்கும் பொழுது ஒரு அனாயிண்டிங் லெவல் வந்து பீக்ல ஏறிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு வாட்டர் பாட்டில ஒரு டேப்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, ஒரு அளவுகள் எப்படி ஏறிக்கிட்டே இருக்குது, ஊற்றப்பட இப்படி ஏறிக்கிட்டே இருக்கிறதோ, நாம் தேவ சமூகத்தை காத்திருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய ஆவியின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய பாடி டோட்டலா ஃபீல்ட் அவுட் ஆயிடும், டோட்டலா செத்தவனை போல ஆகிவிடுவோம். அந்த நேரத்துல நம்மளுடைய உள்ளான மனுஷனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், கண்கள், அவனுடைய மனக்கண்கள் திடீரென்று பிரகாசமாய் திறக்க ஆரம்பிக்கும். அப்போ வானத்துல தேவன் வீற்றிருக்கிறதையும், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய தேவ தூதர்கள், அவர் தங்கியிருக்கிற அந்த தேவனை சுற்றி இருக்கிறதான பல மகிமையான காரியங்களை, அல்லது தேசத்தில் நடக்க போகிற பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடுதான் ஆனந்த ஞானம். அதை வந்துட்டு புரிஞ்சுக்கவே முடியாது. செத்தவனை போல ஆயிடுவாங்க. அந்த வெளிப்பாடு பார்த்துட்டு அவங்களால மறுபடியும் அவங்களுடைய உடம்புல வந்து அந்த பாடி வந்து நார்மலா இருக்காது. ஒரு விதமான ஒரு அதெல்லாம் சொல்ல முடியல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல. நம்ம பாடி கண்டிஷன் ஒத்துக்காது. அந்த ஆயிட்டிங் லெவல்ல நம்ம போனோம். இன்னும் நாம எப்படியா இருக்கிறோம், நாங்கள் அந்நிய பாஷை பேசி கமான்னு சொல்லிட்டு நம்மளே திருப்தி பண்ணி நாம போயிடுறோம். கிடையாது. அவர் விரும்புகிற வண்ணத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து போய்கொண்டே இருக்க வேண்டும். பெரிய உலகங்க, ஆவிக்குரிய உலகம் என்பது பெரிய உலகம். நம்ம இன்னமும் வண்டியை எடுத்துக்கின்னு இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு போறதுக்கும், வேலைக்கு போறதுக்கும், ஸ்கூலுக்கு போறதுக்கும் இப்படியே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கோம். அது கிடையாது. அதுக்கு மேல உன்னத அனுபவம் ஒன்று உண்டு. அந்த அனுபவம் பெரியது. அல்லேலூயா. அப்படியே கணக்குகளை முடிச்சோம் பண்ணிடலாம். ஷாக்கா தூராபா. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? எனக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் ரேகாதாலா போராபா, 2 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் ஆண்டவரோடு கூட பிள்ளைங்களா கண்ண மூடிங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களை தொட போகுது. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவா தேவனுடைய சமூகம் உங்களை அதிகமாய் நெருங்க ஆரம்பிக்கும். நான் அதிகமாய் தீர்க்க தரிசன ஆவியை உணர்கிறேன். அநேகருக்கு இந்த தீர்க்க தரிசன வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அநேகர் தேவனுடைய சமூகத்துல அந்த தீர்க்க தரிசன ஆவியின் அபிஷேகத்தை வளர்த்து கொள்ள முடியாமல் அநேகருடைய ஆவியானது அப்படியே அறிய முடியாமல், இன்னும் அவர் விரும்புகிற வண்ணத்திலே என்னை தேவனுக்கு நேராய் சேர்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன்.